ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.4ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம். ஸோ this also very simple sum. The question is, second question, find the excluded values if any of the following expressions. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கேட்குறாங்க. வாட் இஸ் மீன் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து P/Q ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா, ரேஷனல் ஃபார்மேட்டில் தான் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது டினாமினேட்டர் நியூமரேட்டர்லாம் இருக்குது இல்லையா, அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த டினாமினேட்டருக்கு வந்து 0 வரக்கூடாது. ஸோ டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன்னா கீழே 0 வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவே கிடையாது. எனிதிங் பை 0வால் டிவைட் ஆகும்போது 0 தான் வரும், அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு ரேஷனல் நம்பரில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் என்ன இருக்கக்கூடாது, ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடாது. எப்படி தான் இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் அந்த ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு சம் வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது 0ன்னு வந்துடும். அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வேல்யூவை போட்டால் அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு வேல்யூ 0 ஆயிரும். ஸோ வி எக்ஸ்க்ளூட் தட் வேல்யூஸ். எந்த வேல்யூஸ்ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுதா? அதாவது அந்த இப்போ ஃபஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா y/y² - 25 இருக்கு இல்லையா, அந்த ஒய்க்கு வந்து சம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது டினாமினேட்டர் 0 ஆயிடும். ஆக்சுவலாக டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது, பட் 0 ஆகிடும். அது எந்த வேல்யூன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஓகேவா, அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். ஒய்க்கு நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டினாமினேட்டர் 0 ஆகுமோ அந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம என்னது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கிடச்சிரும். அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் y/y² - 25 இல்லையா, இதில் மேலே நியூமரேட்டரை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது, ஒய் அப்படியே தான் இருக்கும். பட் டினாமினேட்டரை பொறுத்தவரை என்ன இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். அது 0 ஆகக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்னென்னா y² - 25 எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு தான் 0வாக இருக்கணும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா y² - 5² எழுதலாம். அப்படி தானே? அப்போது அதுவும் நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். ஸோ y² - 5² a² - b² ஃபார்முலா. ஸோ a + b × a - b இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ = 0, y - 5 = 0ங்கும்போது y = 5 - 5 y = 5. இதுதான் அந்த ஆன்சர். அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் எதெல்லாம், எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் -5 + 5. இந்த -5 + 5 வந்து நீங்கள் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆயிரும். அதனால் அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னு சொன்னால் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், 5² அப்படின்னா 25 - 25 இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஓகேவா, ஆனால் அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். பட் இந்த டேர்மை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆயிருங்கிறதுனால இதை வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இப்போ -5 போட்டாலும் அதே தான், ஏன்னா ஸ்கொயர்டு. ஸோ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ +25 - 25 0 தான். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இதே மாதிரி செகண்டும் செய்யலாம். ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாலே எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கிடச்சிடும். ஸோ செகண்ட் ப்ராப்ளத்தை பாருங்கள். t/t² - 5t + 6 இல்லையா. ஸோ மேலே t மட்டும் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் கீழே இருக்கிறதுக்கு நம்ம என்னது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாமா, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். என்ன வரலாம், 3 2s are 6. okay, so 3 2s are 6, 3யும் 2வை ஆட் பண்ணால் 5. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும், மைனஸ் மைனஸ் போத் -5 வந்துடும். ஸோ t - 3 × t - 2. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டரை தான் நம்ம 0 வந்து t - 3 × t - 2 தான் என்ன இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ t = 3 ஆயிரும், இங்கே t = 2 ஆயிரும். ஸோ அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்னதெல்லாம், எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் 3, 2. ஓகே, இப்போ இந்த டீக்கு பதிலாக நீங்கள் 3 வேல்யூவோ அல்லது 2ஓ இதில் எது சப்ஸ்டியூட் பண்ணாலும் டினாமினேட்டர் 0 ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படி 0 ஆச்சு அப்படின்னா ஓகேவா, நம்மளுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. சேம் லைக் தேர்ட் சம்முக்கு போகலாம். நீங்கள் மேலேயும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், கீழேயும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். பட் மேலே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர்ஸ் தான் நம்மளுக்கு 0 ஆகக்கூடாது. ஸோ கீழே உள்ள டினாமினேட்டருக்கு மட்டுமே நான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். -2 1. ஸோ
ஸோ 2 into 1 2, 2 minus 1 1. ஸோ ஃபேக்டர்ஸ் இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னதெல்லாம் வருது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 பை இங்கே என்ன வருது எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ மேபி இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் நியூமரேட்டருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி மேலேயும் கீழே நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அப்போ அந்த நம்பர் வந்து எக்ஸ்க்ளூடட் ஆகாது. மேபி கேன்சல் ஆனிச்சுன்னா அப்போ இங்கே கேன்சல் ஆகுதாங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணலாமா? அப்போ நியூமரேட்டருக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ண 8 ஆட் பண்ணால் 6 என்ன வரும்? ப்ளஸ் தான், ரெண்டுமே ப்ளஸ் தான். ஓகேவா? அப்போது 4 2s are 8 அவ்வளோதான். ஸோ 4 + 2 6. ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே நான் எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம டினாமினேட்டரை மட்டும் இப்போ எடுத்தால் போதும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ங்கும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இங்கே எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னால் இங்கே ஒரே ஒரு வேல்யூ 1 மட்டும்தான். இந்த 1 அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் டினாமினேட்டர் 0 ஆகுது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா சம் வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ 1. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி லாஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 27 பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6x. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா காமனாக எக்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் 1 by 1 செய்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதுகிறேன். ஏன்னா இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அந்த ஃபார்முலா படி எழுதுகிறோம். கீழே வந்து எக்ஸை நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்குள்ளே ஃபார்முலா போடுறேன். ஏ மைனஸ் பி, ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -6 வரும், ஆட் பண்ணால் 1 வரும். அப்போ என்ன வரும்? 3 2s are 6. ஓகேவா? ஸோ 3 2s are 6 அப்படிங்கும்போது இங்கே 1 தான் வரணும். அப்போ 3 - 2 தான் 1. ஸோ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதில் வந்து இது ரெண்டும் எதுவுமே கேன்சல் ஆகலை. மேபி இதுக்கு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா 9 3. அதுக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி பார்க்கலாம் கேன்சல் ஆகுதான்னு. 3 வருது அப்படின்னா 9 3. ஸோ இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் 9 டிவைட் பண்ணோன்னா 3. ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டினாமினேட்டரை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணலாம். நியூமரேட்டர் வந்து நாட் தேவையே கிடையாது. அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 தான் நம்மளுக்கு என்ன வரணும்? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ங்கும் போது இது அப்படியே 0 எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3ன்னு வந்துடும், இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2ன்னு வந்துடும். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். இந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் டினாமினேட்டர் 0 ஆகும். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இந்த 3 வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். இதுக்கு இந்த சம்மை வந்து நீங்கள் வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆயிரும் டினாமினேட்டர். எக்ஸாம்பிள் எதனால் போட்டு பார்க்கலாம். இப்போ 2 அப்படின்னா 2 கியூப் 8, 2 ஸ்கொயர் 4. ஓகேவா? 8 + 4 12 ஆல்ரெடி இருக்குது. இங்கே பாருங்கள் 6 × 2 12 -12. இப்போ 12 - 12 0 ஆயிரும். ஸோ 2 போட முடியாது. இப்போ இதுக்கு எல்லா எக்ஸுக்குமே 0 போட்டால் டோட்டலாகவே 0 ஆயிரும். -3 போட்டு பாருங்கள். -27 + 9 + 18. 18 + 9 27. ஸோ -27 + 27 0 தான் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டினாமினேட்டர் 0 ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். ஓகே, தேங்க்யூ.